அது இது பாருங்க நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல பாரதி ராஜா செத்த உடனே அவங்க உறவினர்கள்லாம் வராங்க. கங்கை அமரன் தான் அங்க பிரச்சனையே. ஆனா அந்த இடத்துல சண்டை நடந்ததில்ல. சொத்துக்காக சண்டை கூட மறைமுகமா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல சண்டை நடந்தது இல்ல. அந்த இடத்துல ஏதாவது சொத்து கேட்டு அந்த அந்த மாரி வாக்குவாதங்கள் ஏதாவது நடந்துச்சா? பேச்சு ஏதாவது நடந்தா? இல்லல்ல. ராதிகா தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா, என்ன கேட்டா வந்து ரொம்ப என்ன சொன்னா, ரொம்ப சரியா நடந்துக்கிட்டாங்க. அது கங்கை அமரன் பேசும்போதும் ஓடி வந்து அவங்க வந்து, "ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொன்னது. அதுக்கு மணிவண்ணன் பங்கும் உண்டு. ஆனால் அந்த மணிவண்ணன வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கீழ்த்தரமா எப்படி பிச்சைக்கார பயலேன்னு சொல்லி திட்டினதா ஒரு தகவல் இருக்கு. அதனால மனம் உடைஞ்சு ஏதோ ஒரு வேற்றுமை அவங்களுக்கு இருக்கு. மகன் இறந்த துக்கம் இருக்கு சார். மகன் வந்து கூட இல்ல. சோ குடும்பம் வந்து உடைஞ்ச குடும்பத்தை போயிட்டு ஏன் இது இப்படி உடைஞ்சு குடும்பம் உடைஞ்சிருச்சு. எல்லாம் இங்க மனிதர்கள் தான். வெளியாளு உள்ளாளு அதெல்லாம் கிடையாது. தனியா தான் வந்தோம், தனியா தான் போனோம். பிறக்கும்போது தனியா தான் பிறந்தோம். தொப்புள் கட் பண்ணும்போதே முடிஞ்சிருச்சு அம்மாவுக்கு நமக்கு உள்ள உறவே. இதான் உண்மை. நடிகைகளுக்கு பிரச்சனை வரும்போது இவர் களத்தில் நின்று இருக்கிறாரு. அது நம்ம பார்த்துருக்கிறோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு மனிதர். நடிகை பல நடிகைகள் முன்னணி நடிகைகளை உருவாக்கி இருக்கிறாரு. அதாவது நிர்வாகத்துக்கு ஆலை நிர்வாகத்துக்கு ஆதரவுன்னு சொல்லலாம். அல்லது போராட்டம் பண்ண மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசினார். அப்போ இந்த பாரதி ராஜா வந்து எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசினாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு இதுல சொன்னார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. கிங் டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அவருடைய இறுதிச் சடங்குல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்க சார். முக்கியமா அவங்க மகளும் மருமகளை வந்து சொத்துக்காக சண்டை போட்டிருந்தாங்க. ஆனா இவர் தன்னோட படங்களை வந்து நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுத்திருக்காரு. ஆனா கடைசியில பெத்த புள்ளிங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்காருங்களப்பா அப்படின்ற பேச்சுல வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? சொத்துக்காக சண்டை போட்டாங்கன்னு யார் சொன்னது முதல்ல? இல்ல அந்த வீடியோ முழுக்க நம்ம பார்த்து ஏதாவது ஆதாரம் இருக்கா? சொத்துக்காக சண்டை போட்டாங்கன்னு ஆதாரம் இல்லை. எல்லா வீட்லயும் இந்த நாத்தனாரு, இந்த அண்ணியார் இவங்களுக்கெல்லாம் சண்டை நடக்கும். எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான். அந்த ஸ்பாட்ல சொத்துக்காக சண்டைனா வந்து ஏதாவது சொத்து குறித்து அவங்க பேசுனாங்களா? இல்ல அவங்க ஏதாவது பேசுனாங்களா? இல்லவே இல்லை. எல்லா ஊடகத்திலையும் நீங்க பாருங்க, சொத்துக்காக சண்டை போட்டாங்கன்னு இருக்க தவிர அவங்கவுங்க ஒரு யூகமா சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல சண்டை நடந்ததில்ல. சொத்துக்காக சண்டை கூட மறைமுகமா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல சண்டை நடந்தது இல்ல. அந்த இடத்துல ஏதாவது சொத்து கேட்டு அந்த அந்த மாதிரி வாக்குவாதங்கள் ஏதாவது நடந்துச்சா? பேச்சு ஏதாவது நடந்தா? இல்ல. சரி, அப்ப எதுக்கு வந்து நீ ஏஞ்சி வெளியே போ அந்த கையை முறுக்குறதா வந்து அது பாத்துட்டு அது இது பாருங்க நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல பாரதி ராஜா செத்த உடனே அவங்க உறவினர்கள்லாம் வராங்க. கங்கை அமரன் தான் அங்க பிரச்சனையே. கங்கை அமரன் என்ன சொல்றாருன்னா, கடைசி காலத்துல தனியா விட்டுட்டீங்களேன்னு கேட்கிறாரு. தனியா விட்டுட்டீங்களேன்னு பார்த்தா அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி வருது. யார் தனியா விட்டாங்க? யார் தனியா விட்டாங்க? மகள் தனியா விட்டாங்களா? மகள் சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க இன்னொரு வீட்டுக்கு வாழ போனவங்க. புரியுங்க சொல்றது? அவங்க வந்து பார்த்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அவங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. 2வது வந்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலே அவங்க அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க இங்க பார்த்துக்கூடிய கடமை யாருக்கு இருக்கு? மனைவிக்கு இருக்கு, மகனுக்கு இருக்கு. மகன் இல்ல. அப்ப அந்த இடம் மருமகளுக்கு வரும். மருமகள் இருக்காங்க. மருமகள் இங்க இல்ல. அவங்க கேரளால இருக்கிறாங்க. சரி மனைவி இருக்கணும். மனைவி எங்க இருக்கிறாங்க? அவங்க தேனியில இருக்கிறாங்க. அப்போ அவரை பார்த்துக்கிறதுக்கு இங்க யாருமே ஆள் இல்ல. அப்படின்னு வந்து ஒரு சப்ஜெக்ட யார் வைக்கிறாங்க? கங்கை அமரன் தான் அங்க புள்ளையார் சொல்லி போடுறாரு. இது புரியுங்களா? அங்க வந்து கலகத்தை ஏற்படுத்துறதே வந்து கங்கை அமரன் தான். நாரதர் கலகம் நன்மையில் முடியுன்னுவாங்க. ஆனா கங்கை அமரனுடைய அந்த கலகம் வந்து கடைசி இறுதி சடங்கு வரைக்கும் போயிடுச்சு. இதுதான் உண்மை. பார்த்துக்கிறது இல்லை, யாரும் பார்த்துக்கலன்ற பிரச்சனை வந்து சார், அது பின்னாடி சொத்து பிரச்சனைலாம் இருக்கும். புரியுங்களா? 5 கோடி இருக்கிறவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. 500 கோடி 1000 கோடி சொத்து இருக்கும்போது அங்கே பிரச்சனை இருக்கும். ஆனால் அங்கே நடந்த சண்டை வந்து அந்த சொத்துக்காகன்னு இல்லை. அங்கே நடந்தவர் யார் பார்த்துக்கலன்ற அந்த பிரச்சனை வந்தது இல்லையா? அங்கே ஏற்கனவே வந்து நாத்தனாருக்கும் வந்து அண்ணியாருக்கும் சிக்கல் இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல ரியாக்ஷன்ஸ் தான் நடந்துச்சு. கையை முறுக்கிறது இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கல. ஆனால் எழுதுறது தான் கையை முறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை பிரயோகங்கள் நடந்தது. ஆனால் அது வந்து
ராதிகா வந்து அதை அணை போட்டாங்க. ராதிகா தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் வந்து ரொம்ப என்ன சொன்னா ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்க. அது கங்கை அமரன் பேசும்போதும் ஓடி வந்து அவங்க வந்து ஐயா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னது. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து இந்த பிரச்சனையும் வந்து அந்த அம்மா தான் வந்து அவங்க மகளை வந்து சாந்தப்படுத்த வந்து பார்த்தோம். ஆனால் சொத்துக்காகன்னு கிடையாது. இனிமேல் நடக்கலாம், சொத்துக்காக கண்டிப்பாக நடக்கும். எழுதி வைக்கலனா அந்த பிரச்சனை நடக்கும். சரிங்களா? ஆனால் வந்து அது இப்போ வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. நாமளே ஓடி வந்து அவங்க சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. அங்கே நடந்த விஷயம் இதுதான். கங்கை அமரன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையோட நீட்சி தான் வந்து எங்கள் அப்பாவை யாரும் பார்த்துக்காம விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இருக்கிறது சிங்கப்பூர். அவங்க 2 மாதம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. பார்க்கலனா பரவாயில்ல. அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல இங்கே யார் பார்க்கணும்? ஒன்று அம்மா பார்க்கணும், அல்லது வந்து அண்ணி பார்க்கணும். அண்ணி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேரளாவுக்கு போயிட்டாங்க. காரணம் கேட்டால் அவங்க கணவர் இறந்துட்டாங்க. அவங்க கணவர் இறந்துட்டு அவங்க வந்து துக்கத்தில் அவங்க வந்து போயிட்டாங்க. அப்போ இங்கே யாருமே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல. அதான் சார் இங்க கேள்வியும் அதுதான் சார். இப்போ கங்கை அமரன் அவர்கள் வந்து வந்து ஒரு பிரச்சனைக்காக கேட்டாரா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவர் கேட்டது வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னன்னா என்ன விஷயம் இருக்கு? இப்போ பாரதி அவர்களும் 80 வயசு தாண்டிடுச்சு. அப்போ கூட வந்து மகள் இருந்திருக்கும். சரி சிங்கப்பூர் போயிட்டாங்க, ஓகே. கூட மனைவி இருந்திருக்கணும். மனைவியும் இல்ல, தேனிக்கு போயிட்டாங்க. மருமகளும் இல்ல. அப்ப அவர் ஒருத்தரை பார்த்து இருந்திருக்கணும் சார். ஏன் பார்த்துக்கல? அதுதான்மா, அது அவங்களுடைய இதுல அவங்க தான் அது பதில் சொல்லணும். ஏன் பார்த்து அதுதான் பிரச்சனைன்ற நான். பிரச்சனை வந்து அதுதான். அது என்ன பிரச்சனை நடந்திருக்கு சார்? பிரச்சனைனா நான் வந்து அவங்க பிரைவசி. இப்போ அவங்க மனைவி அவங்க கணவர் இறந்துட்டாங்க. நானே துக்கத்துல இருக்கிறேன். என் 2 பிள்ளைகளை பார்த்துக்கணும். சரி மனைவி இருந்திருக்காங்களே. மனைவி இருந்திருக்கலாம். மனைவிக்கு கருத்து வேற்றுமை. அவங்க இப்போ இல்லையே. இப்போ திடீர்னு இப்போ இவங்க படிக்க இருக்கும்போது போகல. அதுக்கு முன்னமே போயிட்டாங்க அவங்க. அதான் சார் இதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க, ஓகே. ஆனா மரண தருவாயில ஒருத்தர் இருக்கா, முடியாம இருக்காரு, பையன் செத்துட்டாரு, அவங்களுக்கு தான் அந்த பாசம் வரணும். அவங்களுக்கு தான் ஐயோ கணவர் சொல்லிட்டு இப்போ வந்து ஓடி வந்து அழுகுறாங்க இல்லையா? அழுதுட்டு இருக்காங்க. அது இப்போ தான் கங்கை அமரன் கேட்டுருக்காரு. இப்போ மட்டும் வரீங்க. அது வந்து பாருங்க கேட்கறது ஈஸிங்க. சரி. உறவு கொள்றவங்க அவங்களுக்கு தானே தெரியும். இப்போ ஏன் அவங்க போனாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். அது என்ன பிரச்சனை? அது எப்படி தெரியும் நமக்கு? நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு எப்படி தெரியும்? தெரியாம நம்ம சொல்லக்கூடாதுல்ல. கருத்து வேற்றுமை பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரியும். என்ன கருத்து வேற்றுமை எப்படி தெரியும்? கங்கை அமரனே வந்து சொல்லலாம். அவர் சொல்றாரு பல பிரச்சனைகள் நடந்ததுன்னு அவர் தான் சொல்றாரு. அது என்ன அவர் தான் லீடு கொடுக்குறாரு சார். அதுதான் சார் கங்கை அமரனை கூப்பிட்டு உட்கார வைங்க சார். இது எப்படி சர்மா உட்கார வைக்கும்போது ஏய் ஏய் ஏய்ன்னு கத்துனார்ல, கங்கை அமரனை கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா தான் அவர் தான் லீடு கொடுத்தாரு. என்ன லீடு கொடுத்தாரு? ஒரு வார்த்தை சொன்ன பிறகு எல்லாரும் வந்து தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது சொல்கிறார் அது எங்கள் குடும்பம்னு சொல்கிறாரு. எங்கள் குடும்பம் சில விஷயங்கள் நடந்தது, குடும்பத்தில் சில விஷயங்கள் நடந்தது, அதை சொல்ல முடியாது. அது எங்கள் குடும்பத்தில் நடந்ததுன்றாரு. என்ன சொல்கிறாரு? எங்கள் குடும்பத்தில் நடந்தது. அப்போ அவர் குடும்பம் தானே, அவர் பார்த்துன்னு இருக்கணும்ல. அவர் பார்த்துன்னு இருக்கணும்ல. எங்கள் குடும்பம் தானே சொல்கிறாரு. அவர் குடும்பம் தானே சொல்கிறாரு. அவர் ஏன் பார்த்துக்கல சொல்லுங்க. இப்போ புரியுதுங்களா? கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை வருது. அதுவும் குறிப்பாக வந்து வயது முதிர்ந்த வயதில் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேலே அவங்கள பார்த்துக்கிட்டே ஒரு ஆள் வேணும். முதல்ல அதை புரிஞ்சிக்கணும். இங்கே பல முட்டாள்களுக்கு அது புரியல. நான் கங்கை அமரன் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? அப்படிதான் நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படிதான் நினைக்காதீங்க. நான் கங்கை அமரன் சொல்லலை. பல முட்டாளுக்கு அப்படிதான் நினைக்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் ஏன் பார்த்துக்கணும்? அந்த அம்மாக்கே 70 வயசியா? அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்ல சரிதான் சார். அதாவது கூட இருக்கிறதுக்கும் கூட இருந்து பார்த்துக்கும் டிஃபரெண்ட் ஏரியா இருக்குல்ல. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார். அது அவங்க மனசு சார். சரி, அவங்களுக்கு வந்து கருத்து வேற்றுமை இருக்கு. கருத்து வேற்றுமை எனக்கு முடிஞ்சிச்சு. புரியுங்களா? ஏதோ ஒரு வேற்றுமை அவங்களுக்கு இருக்கு. மகன் இறந்த துக்கம் இருக்கு சார். மகன் வந்து கூட இல்லை. ஸோ குடும்பம் வந்து உடஞ்ச குடும்பத்தை போயிட்டு ஏன் இது இப்படி உடஞ்சி குடும்பம் உடஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஒரே வரி. குடும்பம் உடஞ்சிச்சு. அங்கே குடும்பம் உடஞ்சதுனால வந்து பார்த்தா அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய இயல்பு. யாருடைய? பாரதி ராஜாவுடைய இயல்பு. அவர் எல்லார்ட்டையும் சண்டை போட்டுருக்காரு. அவர் சண்டை போடாத ஆளே யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இளையராஜா வந்தார். ஏஆர் ரஹ்மான் ஏன் வரல சொல்லுங்க. இளையராஜாவுக்கு முதல்ல வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து கிராமத்து இசைக்கு வந்து அறிமுகம் கொடுத்தவர் பாரதி ராஜா. கிராமத்து இசைக்கு கிழக்கு செம்மையில் ஏன் வரல? ஏஆர் ரஹ்மான் ஏன் வரல? சரிங்க. இளையராஜா வந்தார். அந்த பழகின தோஷத்துக்காக வந்தார். அவருடைய சண்டை இருக்கு. ஒரு மேடையில் வந்து இளையராஜாவுக்கு வந்து தலைக்கணம் வந்து தலையில் இருக்கிறது கழட்டி ஓரமாக வைக்கணும்னு சொல்லிட்டாரு. இளையராஜாவோட சண்டை இருக்கு. புரியுதா சொல்லுது? ஏஆர் ரஹ்மான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏஆர் ரஹ்மான் வரல. பெருசாக எதுவும் அறிக்கை விட்ட மாதிரியோ அதை பற்றி பேசுனதா கூட இல்லை, தகவல் இல்லை. ஏன்? இயல்பு. பாரதி ராஜாவோட இயல்பு. எதையும் வெளிப்படையாக ஓப்பனாக மணிவண்ணனோட சண்டை. மணிவண்ணன் வந்து ஒரு துணை இயக்குனராக இவர்கிட்ட வந்து சேர்றாரு. நிழல்கள்ன்ற படத்துக்கு அவர் தான் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணுறாரு. ஆனால் படம் ஃபெயிலியர் ஆயிடுது. ஆனாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அலைகள் ஓய்வதில்
அதே வேலையை செஞ்சு கொடுக்குறாரு. அலைகள் ஓவியதழை வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்குது. அதுக்கு மணிவண்ணன் பங்கும் உண்டு. ஆனால் அந்த மணிவண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கீழ்த்தரமா எப்படி பிச்சைக்கார பயலேன்னு சொல்லி திட்டினதா ஒரு தகவல் இருக்கு. அதனால மனம் உடைஞ்சி கடைசி நேரத்தில் உறவே இல்லை அவர் இறந்து போகும்போது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொல்லவா? சொல்லுங்க சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து உங்களுக்கு தெரியும் 16 வயதினில படத்துல என்ன மாதிரி கேரக்டர் உங்களுக்கு தெரியும். பரட்டை அது இப்போ மறக்க முடியாது. பரட்டை மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு வசனம் பேசுவார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்ல? என்ன சார் சொல்லுங்க. ரஜினிகாந்த் ஒரு வசனம் பேசுவார். அந்த வசனம்லாம் பேசுறதுக்கு இன்னொரு ஆள் கிடையாது இது வரைக்கும். என்ன சொல்றாரு கேட்டா, மயிலுக்கு மட்டும் இல்லடா அவங்க ஆத்தா குரு அம்மாவுக்கும் தாவணி கட்டினா நல்லா தான் இருக்கேன். இது எப்படி இருக்குன்னு இது அந்த மாதிரி வசனம்லாம் யாரும் பேசவே முடியாது. ஆனால் அந்த ரஜினிகாந்த் பல படங்கள்ல வந்து நடிச்சு பெரிய ஸ்டார் ஆகும்போது எனக்கெல்லாம் நீ வந்து கால் ஷீட் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரஜினிகாந்த் வந்து கால் ஷீட் கொடி பறக்குது. அந்த கொடி பறக்குதுல மணிவண்ணன் வில்லன் அவர் வாய்ஸே தான் கொடுத்துருப்பார். ஆனால் படம் போகலை, கமர்ஷியலாக போகலை, அது கருத்தியலாகவும் போகலை, படம் போகலை. அது யார் கெட்ட நேரம் சொல்லி படம் போகலை. ஆனால் அப்படிப்பட்ட ரஜினிகாந்தை இந்த ஸ்டெர்லைட் விவகாரம் வந்துச்சுல்ல, அப்போ ரஜினிகாந்த் ஒரு நிலைப்பாடு எடுத்தார். உங்களுக்கு தெரியும். அதாவது ஆலை நிர்வாகத்துக்கு ஆதரவுன்னு சொல்லலாம், அல்லது போராட்டம் பண்ண மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசினார். அப்போ இந்த பாரதி ராஜா வந்து எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசினார். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு இதில் சொல்கிறார், நான் ரஜினிகாந்த் குறித்து நிறைய நான் கேவலமாக பேசிட்டேன் அந்த சம்பவத்தில். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அழைப்புதழ் கொடுக்கறதுக்காக நான் வீட்டுக்கு போயிருந்த போது அதை அவர் வெளிக்காட்டவே இல்லை, ரியாக்ட் பண்ணவே இல்லை. நானே நினைவுபடுத்துகிறேன், இந்த மாதிரி நான் வந்து இப்படி பேசிட்டேன், நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டேன், இழிவாக பேசிட்டு வரும்போது அதெல்லாம் விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப இயல்பா. அது முகத்தில் கொஞ்சம் கூட அந்த ரியாக்ஷன் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி ரஜினிகாந்த் மணிவண்ணன் கூட அத்தனை பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூந்து அடிச்சிருக்கிறார் யாரு? பாரதி ராஜா. அது அவருடைய இயல்பு. அப்போ வெளிநபர்களே இப்படி பேசும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்களே எப்படி பேசியிருக்கலாம்? ஆனா அது சார் ப்ரொஃபஷனலா ஒரு தொழில் இந்த பிரச்சனை வந்திருந்தாலும் பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அவங்களும் வந்தாங்க கடைசியில. யார் வந்தாங்க? இளையராஜா அவர்களா இருக்கட்டும், சரி வந்தாங்க. சரி. ஆனா இங்க ஃபேமிலி இது நல்லா புரிஞ்சுங்க சார். இங்க ஒரு விஷயம் நீங்க ஏஆர் ரஹ்மான் வந்தாரான்னு கேட்டா நீங்க வந்து வரல தானே. ஏன் வரல? ஒவ்வொருத்தரையும் இயல்பு சார். ஏஆர் ரஹ்மான் வந்து வரல, ரேவதி வரல, ரேகா வந்துட்டாங்க. ஆனா வெளியாளும் குடும்பமும் ஒண்ணுவா சார்? சார் எல்லாம் இங்க மனிதர்கள் தான். வெளியாளு உள்ளாளு அதெல்லாம் கிடையாது. தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போனோம், பிறக்கும்போது தனியாக தான் பிறந்தோம். தொப்புள் குடிக்க கட் பண்ணும்போதே முடிஞ்சிச்சு நமக்கு நமக்குள்ள உறவே. இதான் உண்மை. தனித்தனியாக தானே வலிக்குது சொல்லுங்க. தனித்தனியாக தான் வலிக்குது. அடிப்பட்ட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கும் போது நமக்கு வலிக்குதா? மனசு வலிக்கும், அது வேற. ஆனால் உடல்ல வலிக்குதா? கிடையாது இல்லை, அது வேற. எல்லாம் மனசை பொறுத்து தான் இருக்கு. மனசு உடஞ்சிருச்சு அப்புறம் அவ்வளோதான். புரிஞ்சுக்கணும் தம்பி. மனசு உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். எல்லாம் எந்த உறவாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், தொழில் ரீதியான உறவாக இருக்கட்டும், எப்படி மனசு உடஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்ய முடியுமா? நீங்கள் மனசு உடஞ்சிச்சுன்னா வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி தான் எல்லா உறவும் அப்படிதான். அண்ணன் தங்கை எல்லா உறவும் அப்படிதான். மனசு உடஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் சொல்லலாம், ஏங்க மனைவிங்க அவங்க ரைட்டு, அந்த உறவு ஓட்டல கடைசியாக ஏன் தெரியாது அந்த அம்மாவுக்கு? இன்னும் சில காலம் தான் இருக்கு, படிக்கையாக இருக்கிறாரு, நடக்குன்னு தெரியும். அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன். அந்த அம்மாவுக்கு 70 வயசு சார். அந்த மகன் ஒரு ஆள் தேவை. இப்போ மகன் இல்லை, மருமக தான் இருக்காங்க. மருமக கிட்ட எல்லா காலத்திலும் வர்க்க போராட்டம் நடக்குது, மாமியாருக்கும் மருமகளுக்கும். இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. அது ஒரு வர்க்க போராட்டம். அது இது எப்படி முதலாளி தொழிலாளிக்கு எப்படி ஒரு வர்க்க போராட்டமா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு கல்யாணம் வச்சா இல்லையா? ஆகலைல்ல, அதான் உங்களுக்கு தெரியல. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு வர்க்க போராட்டம். அப்போ படுற வேதனை இருக்கு பாருங்க. ஒரு மருமகன், அதாவது ஒரு மகன் படுற வேதனை இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பொண்டாட்டிக்கிட்டே, இந்த பக்கம் அம்மா கிட்டே மாட்டிக்கிட்டு, அதெல்லாம் நீங்க அனுபவிச்சாதான். பாரதி அவர்கள் பொண்டாட்டியும் மருமகளையும் பிரிஞ்சதுக்கான இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை குடும்பத்துக்குள்ள நிறைய இருக்கு சார். எல்லா குடும்பத்திலும் இருக்கு சார். எல்லா குடும்பத்திலும் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் இல்லையா? நம்ம ஒரு பிரபலமானவர்ன்றதுனால நம்ம வந்து இது எதனால பேசணும், எதனால இது நடந்தது எதுவுமே தெரியாம போயிருக்கோம். அங்க வந்து கங்கை மரன் பண்ண அந்த கலகம் தான் இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது. யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. வந்தாங்க, வந்து அடக்கம் பண்ணாங்க, போயிட்டே இருக்காங்க. எல்லா குடும்பம் சிவாஜி குடும்பத்துல இல்லையா? எல்லா குடும்பத்திலும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அதனால தான் சொல்றாங்க. அதுதான் சார் அந்த இல்ல அங்க பிரச்சனை கேட்டா கங்கை மரனால வந்து பிரச்சனை. அவர் தனியா இருந்து யாருக்கா தெரியுமா சார்? உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. இந்த ஊடகத்துல பாக்குற அத்தனை பேர் சொல்லலாம், பாரதி ராஜா கடைசி நாள்ல தனியா இருந்தாருன்னு யாருக்கா தெரியுமா? இல்ல அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கும் தெரியாது.
அங்க வெளிச்சம் போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கங்கை அமரன் தான் பளிச்சுன்னு சொல்லிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இப்போ வந்து கத்துறீங்க. கடைசி காலத்த தனியா விட்டீங்க. அதான் லூசுத்தனமான பேச்சுன்றது. இளையராஜா வந்தாரு. இளையராஜா வந்தாரு. இப்ப நீங்க சொல்லுங்க. இளையராஜா யார் கூட சார் இருக்காரு? சொல்லுங்க சார். இப்ப கூட பிறந்த நாள் கொண்டாடுனாங்கல்ல. அவர் வீடு தாண்டி தான் வந்துட்டு இருக்கேன். அமோகம் அன்னைக்கு அமக்கலமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தர் கூட இல்ல வீட்டு வாசல்ல. அன்னைக்கு ஒரு 100 பேர் இருந்தான் வீட்டு வாசல்ல. இன்னைக்கு ஒருத்தர் கூட இல்ல. இந்த பக்கத்துல தான். இப்ப இளையராஜா கூட யார் இருக்காங்க? நீங்க சொல்லுங்க. இப்ப யாரும் இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? யாரும் இல்ல சார். சார் உண்மை சார் யாருங்க உங்களுக்கு புரியும். உறவுகள்ல வந்து யார் இருக்கிறாங்க? அதான் சார் இப்ப என்னோட கேள்வி பிள்ளைகள் அதான் பாருங்க, இருந்துச்சு. பிள்ளைகள் பாருங்க. பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தனித்தனி சார். ம். தனித்தனியா பிரைவசி இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் பிரைவசி விரும்புறாங்க. புரியுங்களா சொல்றது? தனித்தனி. அவருக்கும் ஒரு பிரைவசி தேவை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பெரிய பங்களா கட்டலாம். நீங்க ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருந்தாலே அது வந்து ஒரு பிரைவசி. இன்னைக்கு பிரைவசி விரும்புறாங்க. அந்த அப்புறம் பிள்ளைகள் தனித்தனியா இருக்கிறாங்க. ஒரு மகள் வந்து இல்ல இறந்துட்டாங்க. புரியுதா சொல்றது? இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருக்காரு? சார் கங்கை அமரன் எடுத்துங்க. அவர் எப்படி இருப்பாரு? ஒரு கட்டத்துல நான் மனைவி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. அவங்க மனைவி இருக்கிறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. கங்கை அமரன் கதை தெரியாது நமக்கு. சரிங்களா சொல்றது? எல்லாம் இறந்த பிறகு தான் கதைகள்லாம் வரும். அது நான் அதுகிட்ட நான் போல. நான் சொல்றது என்னன்னா, இங்க பிரைவசி விரும்புறாங்க பிள்ளைகள் எல்லாம். தனித்தனி குடும்பமா இருக்கிறாங்க. அவங்க தேவையை அவங்க பார்த்துக்கிறாங்க. பணம் இருக்கு, மிதமிஞ்சி பணம் இருக்கு. 2 சர்வெண்ட்ட போட்டா அவங்க பார்த்துக்க போறாங்க தேவையானது. அவ்வளவுதான். ஆனா ஒரு வெறுமை இருக்கும். வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்கும். அந்த வெறுமையை போக்குறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ரூட் எடுத்துப்பாங்க. சரிங்க சார். இப்ப இங்க கூட இப்ப நீங்க சொன்னீங்க சொத்து பிரச்சனை தான் தெரியுமா அப்படின்னு. ஒருவேளை சொத்து பிரச்சனை இருந்திருந்தாலும் இப்ப இந்த மகளும் மருமகளும் சரி மாமனார் செத்துட்டாரு, அப்பா செத்துட்டாரு, ம். அம்மா இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, அவங்க பிரிச்சு கொடுக்க போறாங்கன்னு ஒரு சுமூகத்துல இல்ல போயிருந்திருக்கலாம். இல்ல. அப்ப இப்ப கூட சொத்து பிரச்சனை நடக்கலன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. சார் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த இடத்துல பிரச்சனை வந்து சொத்து பிரச்சனை யார் சொன்னது? சரிங்க சார். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு இவங்களே அதுதாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே துக்கத்துல இருக்கிறாங்க. ராதிகா அம்மா வந்து என்ன செஞ்சாங்க வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து கும்பிட்டு அமைதியா நல்லபடியா நடக்கட்டும்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை மதிச்சாங்க. முடிஞ்சிச்சு. இறுதி சடங்கு. அவ்வளவுதான். இதை தாண்டி ஒண்ணு ஊடகங்கள் தான் பேசிட்டு இருக்கு. நம்மளும் பேசிட்டு தான் இருக்கிறோம். புரியுங்களா? ஆனா ஒரு நியாயமா பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்க வந்து எல்லாரும் வந்து முதல் சொத்து பிரச்சனை, சொத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது யாரு? எல்லா குடும்பத்தையும் சொத்து பிரச்சனை எழுதி வைக்கலாம். பிரச்சனை இருக்கதான் அங்க செய்யும். உனக்கு முன்ன பின்னன்னு சொல்லிட்டு. அதான் சார். அதான் ஏன் எழுதி இவரோட இருக்கும் அது அது பிரச்சனை சார் வந்திருக்காரு. அவர்தான் பெரிய இயக்குனர் சார் அவரு. இயக்குனர் இவரோட மகன் வந்து சினிமா துறையில சார், இருக்காரு. அதுதான். ஊதாரியா போயிருவாருன்னு ஒரு காரணத்தை எழுதி சார், வைக்காம அது இருந்தாரா என்ன? இருக்கலாம். மகனுக்கு எழுதி கொடுத்தா அவன் வந்து வித்து விரயமாக்கிடுவான் அப்படின்னு நினைக்கலாம். எல்லா அப்பாங்களும் ஒண்ணு நினைப்பாங்க. சரி சார். பிள்ளைகளுக்கு பையனுக்கு வேணாம், மருமகளுக்கு பேத்திக்கு எழுதி சார் வச்சிருக்காங்க. அதுதான் அந்த சார். இடத்துல பேத்தி தான் அழுதுட்டே சார் போனாங்க. இப்போ நம்ம பாருங்க நல்லா புரிஞ்சுங்க. அவங்க வந்து எங்க தாத்தா எங்களுக்கு வந்து சொத்து கொடுக்கலன்னு சொல்லி அழுதாங்களா? இல்ல ஆனா அந்த இடத்துல இப்படி அசிங்கமா ஆயிடுச்சு. சார் இப்படி அசிங்கமா நடந்துருச்சு. இருக்குல்ல சார். அதுதான் சார். சொத்துக்காக அது நடந்ததான்னு எனக்கு தெரியாது. நீங்களும் பார்க்கல. ஊடகத்துல எவனும் சொல்றான்றதுக்காக நம்ம அதை பேச முடியாது. பிரச்சனை அங்க மனத்தாங்கள் இருக்கலாம் சார். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு. அப்பாவை பார்த்துக்கலன்ற வருத்தம் ஜனனிக்கு இருந்திருக்கலாம். அப்பாவை பார்த்துக்காம விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. 2 மாசம் அவங்க பார்த்து இருக்கிறாங்க. இங்க பார்க்க வேண்டியது யாரு? அன்னைக்கு தானே பார்த்துக்கணும். பார்த்துக்கலேன்னு இருந்திருக்கலாம். இல்ல அம்மா பார்த்துக்கலன்னு இருந்திருக்கலாம். இல்லையா? இல்ல சித்தப்பாக்கள், பெரியப்பாக்கள் இவங்கெல்லாம் பார்த்துக்கல இருந்திருக்கலாம். அந்த கோபத்தை வந்து ஒரு பிரதிபலிப்பு சார் அது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பேத்திங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தா சொத்து கொடுக்காம செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதாங்க. கிடையாது. நீங்க ஊடகங்களே எழுதிக்க வேண்டியதுதான். மனவேற்றுமை, மனக்கசப்புகள் இதெல்லாம் நடக்கும் சார். நீங்க வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார். பல சாவுகளை வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அடிச்சுக்கிட்ட கதைலாம் இருக்கு. ஒரு சில சாவுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகள்கள் வந்து உட்காந்து ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. மருமகள் வந்து ரோட்ல பறந்து அழுவாங்க. மகள்கள்லாம் ஒரு ஓரமா உட்காந்து அழுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இங்க எல்லாம் மனசு தான் காரணம். அந்த குடும்பத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனைகள் இருக்கு. இப்போ காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது சுமூகமா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுமூகமா முடியும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்க நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் இனிமேலும் சொந்த பந்தம்லாம் உட்காந்து பேசிக்கிச்சு சுமூகமா கூட போயிடலாம். சரி, அது ஏன் நிறைவான நம்ம ஒரு கேள்விங்க சார். அதாவது அவங்க மனைவி பத்தி தான் கேட்க போறேன். என்னன்னா வந்து பாரதிராஜா அவர்கள் பல சர்ச்சைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து அவர் பெரிய பிரச்சனை எடுத்ததும் கிடையாது. ஆனா சினிமா துறை நடிகை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. இப்படி அவர் மூலமா வந்த நடிகைகள் மூலமாவே இவருக்கு ஒரு சர்ச்சை பிரச்சனை வந்துச்சு. அதனாலதான் வந்து இவங்க மனைவி தனியா பிரிஞ்சுட்டு போனாங்க. அப்படின்னு அது உண்மைகளா என்ன? இல்ல அப்படின்ற மாதிரி எதுவும் தகவல் இல்லை. நடிகைகளோட சர்ச்சையாச்சு அப்படின்னு சொல்லி வரல. நடிகைகளுக்கு சர்ச்சையான போது அவர் வந்து களத்துல இறங்கி குரல் கொடுத்துருக்காரு. நடிகைகளுக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு நடிகையின் கதைன்னு சொல்லிட்டு குமுதத்துல வந்து ஒரு தொடர் எழுதினாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் சங்கத்தெல்லாம் திரட்டி கொண்டு போய் என்ன செஞ்சாரு, கல்லு விட்டார். எங்க குமுதம் ஆபீஸ்லயே. ஆமா இறங்கி களத்துல இறங்கி ஒரு தலைமையில தான் போனாங்க. நடிகைகள் குறித்து இழிவா வந்து கட்டுரை எழுதும்போது அப்போ வந்து களத்துல இறங்கி போய் போல்டா இறங்கி அடிச்சு நொறுக்குனாங்க. குமுதம் ஃப்ரண்ட்ல அந்த கேட்டு கிட்ட அது கண்ணாடி எல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க.
ஸோ அந்த சம்பவம் இருக்கு. ஆனால் நடிகையால் இவருக்கு சர்ச்சையாச்சுன்ற மாதிரி எதுவும் வந்து வெளியே தகவல் தெரியாத போது நம்ம அதை பற்றி சொல்கிறது சரியா இருக்கு. நடிகைகளுக்கு பிரச்சனைன்னு வரும்போது இவர் களத்தில் நின்று இருக்கிறாரு, அது நம்ம பார்த்துருக்குறோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு மனிதர். என்ன பல நடிகைகள் முன்னணி நடிகைகளை உருவாக்கி இருக்கிறாரு, எதையும் பளிச்சுன்னு வெளியே பேசிடுவாரு. அது அந்த குடும்பமா மாதிரி இருந்தாலும் சரி, தொழிலா ஆமா, இருந்தாலும் அதனால கூட பிரச்சனைகள் இருக்கலாம் சார். அதனால தான் அவங்க முதல்ல சொன்னேன்ல, வெளிப்படையா பேசுறதுல வந்து இப்ப ரஜினிகாந்த் வரைக்கும் சண்டைக்கு போயிருக்காரு. இல்ல ரஜினிகாந்த் வரைக்கும்னா என்ன? அன்னைக்கு பார்த்த அந்த ரஜினியை நினைச்சு தான் அவர் பேசியிருக்கலாம். அன்னைக்கு எப்படி மயிலு மட்டும் இல்லடா, அவங்க ஆத்தா குருவம்மாவுக்கும் சேர்ந்து தாவணி கட்டினாலும் நல்லா தான்டா இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அந்த ரஜினி நினைச்சுக்கிட்டு அவர் வந்து என்ன செஞ்சாரு, பேசினாரு. அதுக்கு பிறகு அதே ரஜினிகாந்தை போய் சந்திச்சிருக்கிறாரு. ரஜினிகாந்த் அவருக்கு வந்தாங்க. வராத நடிகரை விடுங்க சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் டெத்துக்கு வந்தார்ல, அதை பத்தி பேசுவோம். ஏஆர் ரஹ்மான் ஏன் வரலன்னா அவருக்கு தான் ஃபோன் பண்ணி வந்தாரா வரலையான்னு அதுவும் நமக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் வரலன்னு சொன்னாங்க. அதை சொல்லி பேசுறதுக்கும் பிரச்சனையா இருக்கு. ரேகா அப்படிதான், ரேகா வரலன்ட்டாங்க. நம்ம காட்சி பதிவு மட்டும் பார்த்து பேசுறோம். அங்கே யார் வந்தாங்க வரலன்னு அட்டண்டன்ஸா இருக்கு சொல்லுங்க. அட்டண்டன்ஸா இருக்கு, இல்லைங்களே. அட்டண்டன்ஸ் இல்லைல்ல. அப்புறம் அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் ரேவதி வரலன்னு சொன்னாங்க. ராவி வந்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வெள்ளை முடி தலைமுடி ஃபுல்லாக வந்து அதை வச்சு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கலாம். மற்றவங்களாம் டை அடிச்சுன்னு வந்தாங்க, அதனால நம்ம வந்து அடையாளம் தெரியாது. ரேவதி வந்தாங்கன்னா நமக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். அவங்க தலைமுடி மொத்தம் வெள்ளையாக இருக்குல்ல, அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். அதனால் நடிகைகள் சில நடிகைகள் வந்தாங்க, சில நடிகைகள் வரல. நடிகைகள் வந்தாங்கன்னா அவங்க குரு வணக்கம் சொல்கிறதுக்காக வந்திருக்கலாம், சரியா? இறுதி மரியாதைக்கு வந்திருக்கலாம். ஆனால் அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த காட்சி வரைக்கும் அங்கே ராதிகா இல்லைன்னா அங்கே வெறும் பெரிய கலவரமே ஆகிருக்கும். சீமான் மற்றும் வந்து ராதிகா அங்கே இல்லைன்னா அங்கே வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தள்ளுமுள்ளு நடந்திருக்கலாம் இல்லையா? அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த காட்சி பார்க்குறவங்க அப்படி தான். மற்றபடி செய்தி வெளியிடக்கூடிய அது யூடியூப் சேனலாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், சொத்துக்காக அந்த இடத்துல நடக்கலை, பின்னாடி நடக்கலாம், இன்னைக்கு நடக்கலாம், அதில் போன வாரம் நடந்திருக்கலாம். அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்துக்கலன்ற மனத்தாங்கல்ல ஏற்பட்டது தான். அந்த மனத்தாங்கல் கூட வந்து பார்த்தீங்கன்னா கங்கை அமரனால் ஏற்பட்டது. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதை அமைதிப்படுத்தினது ராதிகா. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததை பேசணும் சார். நன்றி சார். இயக்குனர் பாரதியோட இறப்புல வந்து நடந்த பிரச்சனை பத்தியும் அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்களையும் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.